அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். அடுத்தடுத்த அப்டேட் தொடர்ந்து நம்ம ஜியோ பாலிடிக்ஸை பார்த்துட்ருக்கோம். ரவிக்குமார் ஆர்கே அண்ட் ரவிக்குமார் சோமு சேனலில் மிக பரபரப்பான சம்பவம். போலந்தில் என்ன ஆச்சு? டூடா அவர்கள் ஒட்டுமொத்த நேட்டோவையும் நிறுத்திடுவேன், கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு நான் பாட்டு போயிட்டே இருந்துருவேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக எரிமலையாக வெடித்திருக்கிறார். எரிமலை எப்படி வெடிக்கும் அந்த மாதிரி மனுஷன் வெடிச்சு தான் இருக்கிறார். அது இல்லாமல் இன்று பயங்கரமாக உக்ரைனுக்குள்ளே நடந்துச்சு இல்லையா? அதில் ஒரு ட்ரோன் போயிட்டு லிதுவேனியாவுக்குள்ளார, எங்கே லிதுவேனியா, அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகள் அங்கே இருக்காங்க, அவங்க நாட்டுக்குள்ளே விழுந்திருக்கு. பாதிப்புகள் இல்லை, பட் அது எங்கே இருக்குது? நேட்டோ நாடில் இருக்குது. நேட்டோ நாடு மீது ஒரு கல் எறிந்தால் என்ன நடக்கும்? ஆர்டிக்கல் 5 பயன்படுத்தி துவம்சம் பண்ண வேண்டியதான்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு இன்றைக்கி ஜெலன்ஸ்கி அறிக்கை விட்டுருக்கிறார். உக்ரைனுக்கான ரெக்கவரி டே அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. அதில் என்ன சாதகபாதமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது, தப்பித்தாங்களா இல்லையா, உரசல்லா வண்டர்லையான், அப்படியே அங்கேருந்து தள்ளி இந்த பக்கம் வந்தோன்னா இஸ்ரேல் பற்றின நிகழ்வுகள், அப்புறம் சீனாவை பற்றின நிகழ்வுகள், அப்புறம் ஃபைனலாக சீனாவுடைய ஃப்ளட் வரைக்கும் முடிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. ஷார்ட்டாக முடிக்கணும், 20-25 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும். அதனால் வாங்க நம்ம வேகமாக அதிவிரிவாக கிளம்ப வேண்டியது தான். நமது பயணத்தை தொடங்க வேண்டியது தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நேற்றைய வீடியோ பதிவில் இந்த எக்ஸ் தளத்தில் கிராக்கை பற்றி சொல்லியிருந்தேன். ஆனால் கிராக் இன்றைக்கி காலையிலேருந்து என்ன டேக் பண்ணி போட்டாலும் பதில் வருவார். பட்டு இன்றைக்கி காலையிலேருந்து வரல அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காங்க மக்கள். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டாங்க. ஏன்னா பெரிய அளவுக்கு ரொம்ப கேவலமான வார்த்தையெல்லாம், அப்படி நம்ம காது கூசுகிற அளவுக்கான வார்த்தைகள்லாம் போட்டு திட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போதைக்கு அதை நிறுத்தி வைத்திருக்காங்க. ஒரு நல்ல செய்தியாகவும் இருக்கிறது. சரி, அதை நாங்கள் எப்போ தொடங்கின நேற்று அதை முடித்து வச்சிடலான்றதுனால தான். இன்னொரு தகவலையும் சொல்லிடுறேன். அபுதாபியில் மிகப்பெரிய ஒரு சந்திப்பு ஒன்று. அர்மீனியானுடைய தலைவர் நிக்கோலஸ் பாஷியம் அவர்களும் அசர்பைஜானுடைய தலைவர் ஆலியோவ் அவர்களும் சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்பு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அந்த பக்கம் எங்கே அப்படின்னா ஐரோப்பாவுக்கு வரப்பிரசாதம், ரஷ்யாவுக்கும் கொஞ்சம் டேஞ்சர். சரி, ரெண்டு பேரும் என்ன பண்ணால் இனிமேல் ஒற்றுமையாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒற்றுமையாக போயிடலான்னு ரெண்டு பேரும் கை கொடுத்து அமைதிக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க. ஸோ இப்போ எப்படி நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னா, அர்மீனியா அசர்பைஜான் ரெண்டு பேரும் எதிர்புதிரியாக இருந்தாங்க. அப்போ நடுநிலை வகித்தது யாருன்னா ரஷ்யா பீஸ் கீப்பரில் அமைதி ஏற்படுத்தினாங்க நகரோனா காராபாத்தில். அதுக்கப்புறம் ஐரோப்பா அர்மீனியாவுக்குள்ளே நுழைஞ்சாங்க. ரஷ்யாவை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றினாங்க. அசர்பைஜானும் கொஞ்சம் வெஞ்சன்ஸ் வச்சுட்டு வெளியேற்றிட்டாங்க. ரஷ்யாவை முழுமையாக வெளியேற்றிட்டு எப்படி ஜியோ பாலிட்டிக்ஸோட மாற்றத்தை புரிஞ்சிக்கலாம் நம்ம இந்த இடத்துல. அப்புறம் ஐரோப்பா கொஞ்சம் கொஞ்சமாக தனது காய்களை நகர்த்தி இவங்களை அர்மீனியா தனது முழு பக்கத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ அசர்பைஜான் ஒரு சில எதிர்ப்புகள்லாம் தெரிவித்தாங்க. அசர்பைஜானுக்கு ஒரே ஒரு ஆஃபர் தான் கொடுத்தாங்க. ஐரோப்பா ஓடி இங்கே பாருப்பா, உங்களுடைய எண்ணெய் வளத்தை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கிறோம், என்ன சொல்கிற, டீல் இல்லையா? ரஷ்யாவை கழட்டி விட எங்கள் பக்கம் வாங்கினாங்க. அவங்களும் இந்த பக்கம் ஓடி வந்துட்டார். இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரஷ்யாவை எதிர்த்து அறிக்கைகள் விடுறது, தாக்கல் நடத்தலாமான்ற திட்டத்தில் இருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் மூல காரணம் அப்படின்னா ஐரோப்பானுடைய கனக்கச்சிதமான திட்டங்கள். அமெரிக்காவும் பின்புலமாக இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் இந்த இடத்துல. சரி, நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, அபுதாபியில் இந்த கூட்டம் மிகப்பெரிய அளவு கூட்டப்பட்டது. அக்ரிமெண்ட் எல்லாமே சைன் ஆகிடுச்சு. பட் இதில் மிக முக்கியமாக இருந்தது யாருன்னா ஐரோப்பா நாடுகள் தான். ஆனால் இங்கே ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது தான் அப்படின்னு லெட்ஸ் மேக் எ டீல் யார் நேற்றே கிரெடிட் வாங்கிட்டாங்க அங்கே தலைவர் ட்ரம்ப் அவர்கள். ஏன்னா செக்ரட்டரி அவர்கள் நேற்றே சொல்லிட்டாரே, அடுத்து அர்மீனியா அசர்பைஜானுடைய அமைதி ஒப்பந்தத்தை நோக்கி போயிட்டுருக்கு, நாங்கள் நோபல் பரிசை நோக்கி போயிட்டுருக்கோம்னாங்க. சரி, அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் லெட்ஸ் மேக் எ டீல்னு சொன்னேன். ரெண்டு பேரும் சைன் பண்ணிட்டாங்க. அதனால் இதுக்கப்புறம் அமைதி வந்துருச்சுன்னு இனிமேல் பார்க்குற இடத்துலலாம் சொல்லி தள்ள போகிறாரு மனுஷன். அதனால் ஒரு கூடுதல் தகவல், அங்கேயும் ஒரு பாயசத்தை போட்டுட்டார். சரி, இப்போ ஐரோப்பாவுக்குள்ளே என்ன பிரச்சனை? பெரிய நேட்டோ நாடுகள்லேருந்து போலந்து வெளியே விடுமா, பயங்கரமான மிரட்டல் வருகிறதே, ஆஹா ஓஹோ என்று பத்திரிகைகள் எழுதி தள்ளுகிறதே. என்ன காரணம் என்னவென்றால், இப்போ பிரசிடெண்ட் டூசானுடைய இறுதி காலம் ஆல்மோஸ்ட்டு. இப்போ லாஸ்ட்டாக எலெக்ஷன் நடந்ததுங்க. ஜூனில் ஒரு எலெக்ஷன் நடந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷன், 2 ரவுண்டு முடிஞ்சுது. 2 ரவுண்டில் என்னென்னா ஆப்போனன்ட் பார்ட்டி பெரிய அளவுக்கு ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து 3rd ரவுண்டு வேறு வருது. 3rd ரவுண்டுக்கு இவர் நிற்கலான்னு நினச்சாரு. ஆனால் அங்கே
போலந்துடைய பிரசிடென்டல் எலெக்ஷன் ரூல் பண்ணினா ஒரு ஆள் வந்து 2 தடவை தான் நிற்கணும், அதனால் நிற்கலை. அப்போ அது இல்லாமல் ட்ரூஸாவும் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கட்சிகளுக்குமே பெரிய ஒரு மாதிரி லடாய் பிரச்சனை, 2 பேர்த்துக்குமே பெரிய அளவுக்கு டஸ்க்குக்கும் டூசாவுக்கும் பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டார் மனுஷன், இன்னும் ஒரு 2 மாதம் இருக்குது எனக்கு பதவி காலம் முடியறதுக்குள்ளார வெஸ்டர்ன் நாடுகள் வந்து என்னை வெளியேற்றிட்டு அவங்களுக்கு சாதகமான ஆட்களை கொண்டு வந்து உட்காரணும்னு நினச்சாங்கன்னா, போலந்தில் ரேசோவ் ஏர்போர்ட் இருக்குது. இந்த ரேசோவ் ஏர்போர்ட்டு தான் உக்ரைனுக்கு வந்து ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணுறது, இல்லை வந்து ரிப்பேர் பண்ணி மறுபடியும் திருப்பி அனுப்புறது, இல்லை ரொம்ப அர்ஜென்ட்டான சமயத்தில் போய் பேராஷூட் மூலிமா இறக்கி விட்டுருவாங்களாம் லியூ பகுதியிலும் லெஃப்டக்ன்ற ரீஜியன் பகுதியிலும். அதை கூட உங்களுக்கு நான் காலையில் சொல்லியிருந்தேன், திடீர்னு தாக்கல் நிகழ்த்தினாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதை எதுவுமே பயன்படுத்தாத மாதிரி இழுத்து மூடிடுவேன்ட்டார். கம்ப்ளீட்டாக இழுத்து மூடிடுவேன், அனைத்து சீக்கிரட்டும் சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். இப்போ ஆச்சு நேட்டோவுடைய கூட்டம் வரப்போகிறது, அந்த நேட்டோவுடைய கூட்டத்தையே வந்து நான் ஒட்டுமொத்தமாக போலந்து வெளியே வர மாதிரி பண்ணிவிடுவேன். என்ன நினச்சிட்ருக்கீங்க, யார்கிட்ட வந்து பேசுகிறீங்க, நேட்டோ நாடுகளே முடித்து விடுவேன் உங்கள் கதையை, ஆட்டமாக ஆடுகிறீர்கள், உள்ளே வந்து என்ன உள்ளரசியல் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து டூடா அவர்கள் திடீர்னு வெகுண்டு எழுந்துட்டார். ஐயோ தலைவரே ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க, கூல்டவுன் அப்படின்னா, இல்லை ஏன்னா அவங்க ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணிட்டாங்க, ஆளுங்கட்சி உடச்சி 2ஆக கொண்டு வந்து எதிர்கட்சியை வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க. அது இல்லாமல் நம்ம ஒரு தீர்மானம் மாதிரி கொண்டு வந்தது, 3இல் 1 பங்கு வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் டூசாவால் வந்து எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் நிறைவேற்ற முடியாது. இருந்தாலும் மனுஷன் வந்து நேட்டோ நாடே உடைக்க போகிறேன், இனி பிரிக்க போகிறேன், பிரித்து மேய போகிறன்ற அளவுக்குலாம் வெறித்தனமாக பேசிட்டு இருக்கிறாரு. என்னமோ இதே மாதிரி தான் ரொமானியாவில் ஒருத்தர் ஜாகரஸ்ன்னு ஒருத்தர் வந்து பேசிட்டே இருந்தார். கடைசியில் ஒரு எலெக்ஷனில் கூட நிற்க விடாமல் டம்மி பீஸாக்கி வெளியேற்றிட்டாங்க. கேட்டால் நாங்கள் ஜனநாயகத்தின் பாதுகாவலர்கள், ஜனநாயகம் தான் எங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை நம்பி தான் ஆகணும், அதனால் நம்பினா தான் நம்மளுக்கு சோறு. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேர்தல்ன்ற பேரில் அநியாயங்களும் அட்டூழியங்களும் நிகழ்த்தி இவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் மட்டுமே ஜெயிக்க வைப்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்லுகின்ற இந்த நாடுகள் ஜனநாயகத்தை பற்றி பெரிய அளவுக்கு வாய்க்கிலேயே பேசுவாங்க. அமெரிக்காவும் அதை பற்றி பயங்கரமாக பேசுவாங்க. நான் அதற்கு தான் இன்னொரு சிறந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். மற்றொரு நாட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அர்மீனியா அசர்பைஜானை தலையிட்டு பெரிய அளவுக்கு ரஷ்யாக்கிட்ட இருந்து பிரித்து அங்கே சாதிக்கிற மாதிரி நிகழ்லாம் நினைத்திருக்கேன். அதுவும் கேட்டால் ஜனநாயகத்தின் வேறுன்றாங்க. நிக்கோலஸ் பாஷியம் அவர்கள் பெரிய அளவுக்கு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அது அடுத்த முறை அதிக எலெக்ஷனில் நின்றார் அர்மீனியாவில். நான் சொல்கிறேன் நான். அப்போ இதே ஐரோப்பா நாடுகள் வந்து பயங்கரமாக எதிர்த்தாங்க. ஏன்னா அப்போ வந்து அவர் ஐரோப்பாவுக்கு எதிராளியாக இருந்தார். அவரோட வெற்றியை செல்லாதுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அவர் நல்லவராக இருக்கிறார். இவங்க சொல்லுவாங்க, நான் இது எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, டூசா அவர்களே பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நேட்டோ நாடை பிரிக்கணும்னு நினச்சின்னா உங்களை பிரிச்சுடுவாங்க, அனுப்பிச்சுட்ருவாங்க. அப்புறம் கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்க, அது உங்களுக்கு சால சிறந்தது. உலகத்தில் எந்த நாடுக்கும் இல்லாத கஷ்டம் போலந்துக்கு ஒரு கஷ்டங்க. பாருங்கள், ஒரு எலிபொந்த அளவுக்கெல்லாம் ஒரு ஓட்டையை போட்டு அந்த பெலாரஸை இங்கேயும் பிரிக்கின்ற பகுதியில் உள்ள நுழைஞ்சு இப்படி வராங்களாம். 100 பேராம், 24 மணி நேரத்தில் 100 பேராம். அது இப்போ என்ன பண்ணிடுறாங்க, பாட்டிலு, பட்டாசு, அப்புறம் சின்ன சின்ன வெடிகள், என்னென்ன முடியுதோ எல்லாத்தையும் தூக்கி அந்த பக்கம் தான் அடிக்கிறாங்களாம். போலந்தினுடைய வெஹிக்கிள் வேறு பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் 20 பேர்த்த வந்து கைது பண்ணியிருக்காங்க. 20 பேரும் பார்த்தோன்னா அங்கே அசர்பைசானே வருது பாருங்கள், ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்திருக்கானுங்க. ஆனால் இவங்க இப்போ தான் ஈரான்லேருந்து பெருசாக துரத்தி விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்டுன்றாங்க. 5லேருந்து ஒரு 8 லட்சம் பக்கம் மக்களை ரொம்ப ஷார்ட் பீரியடில் வெளியேற்றிருக்காங்க. அதாவது ஆப்கானிஸ்தான் மக்களை. பாகிஸ்தானுக்கு அப்புறம் அதிகமான அளவுக்கு வெளியேற்றினது இவங்க தான், ஆப்கானிஸ்தான் தான். ஏன் இஸ்லாமிய நாடுகள் இந்த ஒற்றுமை இல்லாமல் இருக்குன்றது கேள்விகள் இந்த இடத்துல யாருக்கும் வரல. அதுவும் ஒரு கூடுதல் சிறப்பாக நான் முன்வைக்கிறேன். நான் இந்த ஆப்கானிஸ்தான் மக்களை இப்போ இது மாதிரி ஆளுங்க நபரை போலந்துக்குள்ள உள்ள நுழையன்னு நினைக்கிறாங்க. பெலாரஸ் வழியாக பிடிச்சிட்டாங்க, இன்னும் கழுத்தை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் தனது வேதனையை தெரிவித்திருக்கிறாங்க. நான் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், ஐயா நீங்களாவது பரவாயில்ல, எல்லை பகுதியில் உள்ள நுழைஞ்சு எப்படியாவது பிடிச்சிருங்க. இங்கெல்லாம் காலைல ஆர்கே சேனல் பார்த்தீங்களா இல்லையா அந்த காமெடியை? டெல்லியில் ஒருத்தன் பிடிச்சிட்டு போய் அங்கே பாகிஸ்தான் மாதிரி பங்களாதேஷில் விட்டால் திரும்பி அதே 10 நாள் வந்து அதே இடத்துல நிற்கிறான். அப்படி டேய் நீ எங்கடா எங்கன்னு சொல்லிட்டு போலீஸே ஷாக் ஆகிட்டாங்க. புதுசாக 10 பேர்த்த வர கூட்டு வந்து நிற்கிறான். ஐயா இங்கே இந்த மாதிரி கதை போயிட்டுருங்க ஐயா, நீங்களாவது பரவாயில்ல எல்லை பகுதியில் போட்டு அப்படின்னு பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு ஒரு கூடுதல் ஆதங்கத்தையும். சரி, நேட்டோ நாடுகளில் மற்றொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, லிதுவேனியானுடைய எல்லை பகுதிக்குள்ளார குறிப்பாக ரஷ்யா அனுப்பிய ட்ரோன் வந்து பெலாரஸ் வழியாக கடந்து லிதுவேனியாவுடைய எல்லை பகுதியில் விழுந்திருக்கு. அதாவது
ஜெர்பரா அப்படின்ற ஒரு ட்ரோன், ஷாகித் 136 கமிகேஸ் ட்ரோன். இந்த ட்ரோன் யார் கொடுத்தது அப்படின்னா ஈரான் வந்து ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்காங்க, நேராக அங்கே விழுந்து போச்சு. அதனால் இன்றைக்கி உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷாகித் ட்ரோன் வந்து லிதுவேனியாவில் கிராஷ் ஆகிருக்கு, பட் டோன்ட் வரி, நேட்டோ வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க ஒரு டம்மி பீஸுங்க அப்படின்னு உசுப்பேத்தி விடுறாங்க. அதாவது உசுப்பேத்தி விடுறாங்க அப்படின்னா, ஐயா உங்கள் எல்லை பகுதியில் விழுந்துருச்சு, ஆர்டிகிள் 5 பயன்படுத்துங்க, தாக்குதல் நோக்கத்துடன் நேட்டோ நாடுகளுக்குள் ஒரு ஆயுதம் விழுந்தால், ஒரு தாக்குதல் நிகழ்ந்தால் உடனடியாக தாக்கல் நடத்திய நாடுகளை துவம்சம் பண்ணி தூளாக்கி பொடிபடியாக போட்டுருன்னு சொன்னீங்களே ஐயா, இன்னும் ஏன் ஐயா அந்த பொறுமையை காக்குறீங்க, போட்டு பொழந்து கட்டுங்க ஐயா அப்படின்னு நேட்டோ நாடுகளை கெஞ்சி கேட்டுட்ருக்கு இப்போ உக்ரைன் சார்பாக. இன்னும் வேறு என்ன உங்களுக்கு வேணும் பாருங்கன்றாங்க. நேட்டோ நாடுகள் எப்போவுமே என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப டம்மி பீஸுக்கிட்ட தான் போய் மோதுவாங்க, அவ்வளோ சீக்கிரம் போய் மோத மாட்டாங்க. அவ்வளோ தைரியமான ஆளும் தான் இப்போ போய் மோத சொல்லுங்களேன், இப்போ மோத மாட்டாங்க. 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணுவாங்க. ரஷ்யாக்கிட்ட ஆயுதங்களே இல்லாத ஒரு சூழ்நிலை, போர்வீரர்களே இல்லாத சூழ்நிலை, டம்மியாக இருக்கும்போது உள்ளே போகணும்னு நினைக்கிறாங்க. ஐயா 2 அணுகுண்டை போட்டு விடுங்க ஐயா, அப்போ தான் இது கொஞ்சம் அமைதியாக இருக்கும்னு நினைக்கிறாரு. ஏன்னா சூழ்நிலை அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. சரி, ஐரோப்பாவுக்குள்ளார நேட்டோ பிரியுதோ இல்லையோ, உரசல்லாம் வாண்டர்லியான் அவர்கள் மீது எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார்களே, விக்டர் ஓர்மன் அவர்கள் டைம் டு கோன்லாம் சொன்னாரே. ஆனால் நேற்று உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், அப்படிலாம் இல்லைங்க, இவங்க ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்குது, இவங்க பாசிட்டிவாக தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஆதரவு ஆம் என்று 360 பேர் அவர் தொடரலாம் என்றும் ஜஸ்ட் 170 பேர் மட்டும் தான் அவருக்கு எதிராக வந்து ஓட்டளித்திருக்கிறாங்க என்பது கூடுதல் தகவல். அதனால் உரசல்லா வாண்டர்லியான் தீபரி திருமத்தோட தங்கச்சி தலைவி வந்த உடனே ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, இனி 10 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் உக்ரைனுக்குள்ளார, இது நிதியெலாம் கிடையாது. இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா, நான் போய்ட்டு உக்ரைனில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் போய் ஐரோப்பாவில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க, நீங்கள் போய்ட்டு உக்ரைனுக்குள்ளார இன்வெஸ்ட் பண்ணலாம். பாருங்கள், ஏதாவது நல்ல ஸ்கீமாக இருந்தால் செயல்படுத்தி பாருங்கள். ஏதாவது பட்டாசு தயாரிக்கிற மாதிரி ஏதாவது இருந்தால் பாருங்கள். மற்றொரு டீலுமே தான் ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இன்றைக்கி ஏதோ மஞ்சள் கலராகவே இருக்காங்க எல்லாருமே, ஏன்னா அந்த வெற்றியை கொண்டாடி இருக்காங்க. ஐரோப்பானுடைய வெளிவிவகாரத்தினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேல்கிட்ட ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டிருக்காங்க. என்ன கையெழுத்து அப்படின்னா, இனி காசாவுக்குள்ளார மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை தொடர்ந்து ஐரோப்பா வந்து இஸ்ரேலுக்கிட்ட கொடுத்துருவாங்க, இஸ்ரேல் வந்து காசாவுக்குள்ளே கொடுத்துருவாங்க. அது மாதிரியான அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. நல்ல அக்ரிமெண்ட்டு இல்லை, கரெக்டாக தான் கொடுக்குறீங்க. ஐரோப்பாவை சொல்கிறேன் நான், கரெக்டாக யார்கிட்ட கொடுக்குறீங்களோ சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய் சேர்ந்து இனி தொடர்ந்து நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் நேற்று தானே ஒரு வாரமாக பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்கல்ல, இல்லை இஸ்ரேல் குட் கண்ட்ரி, அதனால் நாங்கள் ஐரோப்பா மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளே நீங்கள் காசாவுக்குள்ளார தானாக போய் சேர்ந்துருன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம பேச வந்த விஷயத்தை நம்ம பேசிடலாம் நம்ம. ஏன்னா அது இப்போது நிலைமைக்கு நான் காசா விஷயத்தையும் இஸ்ரேல் விவகாரத்தையும் ரொம்ப டெப்த்தாக என்னால் போக முடியல, ஏன்னா சூழ்நிலை வேறு மாதிரி இருக்குது. அதனால் நம்ம ஃபைனலாக பேசிக்கலாம். நம்ம ஜெலன்ஸ்கிக்காக இன்றைக்கி ரெக்கவரி டே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. ஐரோப்பாவுக்குள்ளார பெரிய அளவுக்கு எல்லா நாடுகளோட தலைவர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க, ஐரோப்பானுடைய தலைவர்கள்லாம். பட் அதில் ஜெலன்ஸ்கியோட பேசின 2 விதமான டைலாக், இதில் எது உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் நான் உங்கள்கிட்ட அதை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். URC 2025 கான்ஃபரன்ஸில் புடின் அவர்கள் பொறுத்த வரைக்கும் எங்கள் மக்களை சஃபர் ஆகி பள்ளிக்கூடங்கள் வீடுகள் எல்லாமே பெரிய அளவுக்கு தாக்கி அழிக்கணும்னு நினைக்கிறாரு, ட்ரெஸ்ஸாய் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் ஃப்ரண்ட்லைன் நிற்கிற வீரர்களை வெளியேற்றுற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட இருக்காத அளவுக்கு தாக்குதலை நிகழ்த்திட்டு இருக்காங்க. அதனால் ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாங்க, மாடிஃபைடு ட்ரோன் மூலிமா லேட்டஸ்ட் அட்டாக் வந்து மேக்ஸிமம் டேமேஜ், பெரிய அளவுக்கான நாங்கள் இழப்புகளை சந்திக்கிறோம், அதனால் நம்ம பெரிய அளவுக்கு ஒரு அழுத்தங்கள் கொடுக்கணும். அவர் வந்து 2 விஷயத்தை வந்து கைகோத்து வைத்திருக்கிறாரு. ஒன்று வந்து வின்டர், இன்னொன்று வந்து டெரர் நடவடிக்கை, இது 2 தான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார். அப்போ இதே ஜெலன்ஸ்கி நேற்று தனது அறிவிப்பில் என்ன சொன்னார், 748 ட்ரோனில் 728க்கு மேலே சுட்டு வீழ்த்திட்டோம். ஒரு கின்சால் மிசைல்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, அனுப்புனது எல்லாத்தையும் சுட்டு வீழ்த்திட்டு இருக்கிறோம், வேறு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், அந்த அளவுக்கு வான் தடுப்பு சாதனங்கள் சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி போயிட்டு இந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறாரு, ஐயோ எங்களை தாக்கல் நடத்துகிறார்கள், அடிக்கிறார்கள், பொளக்கிறார்கள், மண்டையே பொழந்து கொண்டிருக்கிறார்கள், எங்கள் மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள்னா எது ஐயா உண்மை, எது உண்மைன்னு எனக்கு தெரியல. சரி, இதுவாவது பரவாயில்ல, இது எந்த நேரத்தில் அது என்ன போட்டு பேசினாரோ எனக்கு தெரியல, அது மேபி நைட் வீடியோவாக இருக்கலாம். இப்போ அடுத்து இன்னொரு தகவலையும் உங்ககிட்ட சொல்கிறேன். அதே மீட்டிங்கில் மற்றொரு விஷயத்தையும் சொல்கிறாரு பாருங்கள். ரஷ்யா வந்து ரொம்ப அதை என்ன சொல்கிறது, டம்மி பீஸ் ஆகிட்டாங்க,
ஆல்மோஸ்ட் அவங்களோட ஃப்யூச்சரே இதுக்கப்புறம் கிடையாது, ஆல்மோஸ்ட் அவங்க ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு இருக்காங்க. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், இன்னும் அழுத்தங்கள், பெரிய அளவுக்கான ஒரு அழுத்தங்களை கொடுத்து பொருளாதார தடைகளை போட்டால் போதும், ரஷ்யாவுக்குன்னு ஃப்யூச்சரே கிடையாதுன்றாரு. இந்த 3ல் நீங்கள் எது நம்பினாலும் நம்மளாதாங்க சோறு. வெஸ்டர்ன் நாடுகள் வந்து வேறு வழி இல்லை, அவங்க அந்தளவுக்கு எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எழுதுனா ஒரு மனுஷ சொல்லுலே இந்த அளவுக்கான வேற்றுமைகள் இருக்குமான்றதை நம்ம முதல் முறையாக பார்க்க முடியுது. ஐயா நீங்கள் என்ன தான் அழுத்தங்கள் கொடுக்குறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு அழுத்தம் கொடுக்க ஒரு சில நாடுகள் காத்துட்ருக்கு. மறுபடியும் இன்றைக்கி 18வது பொருளாதார தடையை போகணுன்னு தீர்மானத்தை கொண்டு வராங்க. மறுபடியும் ஸ்லோவாக்கா ஓடி வந்து 2027 வரைக்கும் உங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, நிறுத்துங்கோ அப்படின்னு மறுபடியும் வீட்டோ அதிகாரத்தை கொண்டு வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. இன்னொரு கேள்வியும் என்னால் கேட்க முடியுது. இன்றைக்கி பெரிய அளவுக்கு வீடியோ பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. வாலண்டியர்ஸ், இவங்கெல்லாம் யார்? வாலண்டியர்ஸ். கொலம்பியா, பெரு, பிரேசில், ஜிம்பாப்வே, இத்தாலி, மெக்சிகோ, இவங்கெல்லாம் வாலண்டியர்ஸ். இவங்களுக்காக சண்டையிட வந்தாங்கன்னா இவங்கெல்லாம் வாலண்டியர்ஸ், குட் பீப்புள். ரஷ்யாவுக்காக சண்டையிட வர்றது ஒரே ஒரு நாடு எதுனா தென்கொரியா மட்டும்தான், அதுவுமே பேட் பீப்புள்ஸாக இருக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்த இத்தனை நாடுகளோட வாலண்டியர்ஸு சேர்த்து தாங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்ற கூடுதல் தகவல். இதே நாடுகள் அந்த பக்கம் ரஷ்யா பக்கம் போயிருந்தால் ரஸ்கா குஸ்கா என்ன போட்டிருப்பார், எத்தனை பொருளாதார தடைகளை போட்டிருப்பாருன்றது ஒரு கூடுதல் நிகழ்வு. தொடர்ந்து நேற்று அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் கெமிக்கல் வெப்பனை பயன்படுத்தினாங்கன்றாங்க. அதனால் இன்றைக்கி ரஷ்யா கேட்டிருக்காங்க, நீங்கள் சரியான ஆளாக இருந்தால் நாங்கள் கெமிக்கல் வெப்பன் தாக்கல் நடத்தணுன்றதுக்கான ஒரு சின்ன எவிடன்ஸ் கொடுத்தீங்கன்னா சரி நாங்கள் சரண்டர் ஆயிரோன்னு கேட்டிருக்காங்க. எவிடன்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. பொய் பேசலாம், அப்படி ஏக்கரா கணக்கில் பொய் பேசாதீங்க, லெட்ஸ் மேக் ஏ டீல் எல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வைக்கின்ற மாதிரி ரஷ்யா தரப்பில் சொல்லி வைத்திருக்காங்க. சைடு கேப்பில் அங்கே மலேசியாவில் குலாலம்பூரில் பேச்சுவார்த்தை செக்ரட்டரி ஆஃப் ரூபியோ மார்க்கோ ரூபியோ அவர்களும் லாவ்ரோ அவர்களும் சந்திப்பு. அங்கே கூட செய்தியாளர்கள் என்ன சேர்த்துனாங்கன்னா, ஐயா நீங்கள் நல்லா தான் பேசிகிட்டு இருக்கீங்க, பொருளாதார தடை ரஷ்யா மீது போடுறீங்களான்றதுக்கு கவனி ஆகிட்டார், அமைதியாக இருந்துட்டார் அவர். அடுத்து மிக முக்கியமான சந்திப்பு என்னென்னா, இவர் மேக்ரான் அவர்கள் பார்ட்டியோட எங்கே போயிருக்கிறாரு, அங்கே கிளம்பியிருக்கிறார்ல, அதனால் அவர் எங்கே யூகேவுக்கு போயிருக்கிறார், கிறிஸ் ஸ்டார்மர்கள்கிட்ட போய் சந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுக்கான ஒப்பந்தம், வரலாற்றில் முதல் முறையாக அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எதிரி நாடுகள் ஏதாவது ஒரு நாடுகள் மீது தாக்கல் நடத்தும் பட்சத்தில் தொடர்ந்து அணு ஆயுதத்தை ஷேர் பண்ணி 2 நாடுகளும் தாக்கல் நடத்துகிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டு. அது இல்லாமல் நீர்மூழ்கி கப்பல்லையும் அணு ஆயுதத்தை சுமந்து சென்று தாக்கல் நடத்துறதுக்கான ஒப்புதலையும் கொடுத்துருக்கிறது ஃப்ரான்ஸ், அதாவது யூகேவுக்கு. 2 பேரும் இப்போ அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டே சுற்றுற மாதிரி, கடித்து தூக்கி போடுற மாதிரி. அவங்க பாகிஸ்தானும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அவங்க அக்கல்லே அணுகுண்டு வச்சுன்னு சுற்றுறாங்க, அவங்களையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா பேசுனீங்கன்னாவே இப்போ எல்லாமே அணுகுண்டு பற்றி தான் பேசுகிறீங்க. எனக்கு ஆனால் இந்த ஒரு டவுட்டு மட்டும் கிளியர் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா பரவாயில்ல. இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நாடு தாக்கல் நடத்தும் பட்சத்தில் நீங்கள் 2 நாடுகளும் இணைந்து அணு ஆயுதத்தை மாற்றி ஷேர் பண்ணி தாக்கல் நடத்திக்கலான்னு ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் போடுறீங்க. அப்போ நேட்டோ நாடுகள் என்ன நடக்கும்? அப்போ நேட்டோ நாடுகளோட வேலைகள் என்ன? அப்போ நீங்கள் எல்லாரும் தாக்கல் நடத்தினா ஒட்டுமொத்த நேட்டோ நாடுகள் அவங்களை எதிர்த்து அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா? அப்போ அவங்களையும் பிரிக்கிறீங்க. இது என்ன விதமான அக்ரிமெண்ட்டு? சும்மா போனோமே, பார்ட்டியை கூட்டிகிட்டு போனோமேன்றதுக்கான ஒரு அக்ரிமெண்ட். இது ஒரு டம்மி சைனு. இது அது எப்படியும் எனக்கு தெரியல, பட் அவங்க பெரிய தலைவர்களாக இருக்காங்க, அது மேபி எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. மேபி சப்மரைன் வேணால் ஓகே தான், அதுவுமே கூட இவங்க எல்லாமே ஒருமித்த நேட்டோ நாடுகளை எப்படி இவங்க கழட்டி விட முடியும்? அப்போ ஆர்டிகல் 5 எதுக்கு இருக்கீங்க? யாராவது ஒன்று அடித்தாங்கன்னா எல்லா நாடுகளும் சேர்ந்து தானே அடிக்க போகிறீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு பயம்? சந்தோஷமாக இருங்க. ஏன் பயந்து இப்படி அணு ஆயுதத்து மேலேயே உரியாக இருக்கீங்கன்ற கூடுதல் தகவல். வழக்கம் போல் இந்த இங்கிலீஷ் சேனல் வழியாக அகதிகளை உள்ளே அனுப்பாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரான்ஸுக்கிட்ட பெரிய அளவுக்கான ஒப்பந்தம்லாம் போட்டு சாதித்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த சாதனையெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டாங்க. யார்? இதற்கு முன்னாடி இருந்த அத்தனை ரிஷி சுனக் அவர்களும் சரி, போரிஸ் ஜான்சன் அவர்களும் சரி, இவங்க எல்லாமே முயற்சி பண்ணிட்டாங்க, பெரிய அளவுக்கான நிதிகள் ஒதுக்கிட்டாங்க. ஆனால் ஃப்ரான்ஸால் தடுக்க முடியலன்றது கூடுதல் தகவல். இன்றைக்கி காலையில் ட்ரம்ப் அவர்கள் பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸை நான் கொடுப்பேன், ஆனால் ரொம்ப மோர் எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு சொன்னதுனால இன்றைக்கி உக்ரைனுடைய ரெக்கவரி மாநாட்டில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, ஜெர்மனியுடைய ஃப்ரைட் ரைஸு நாங்கள் எவ்வளோ பண்ணனாலும் சரி நான் கொடுத்து நான் வாங்க தயாராக இருக்கிறேன், நீங்கள் அமெரிக்கா நீங்கள் எனக்கு கொடுங்க, எனக்கு நீங்கள் விற்றுருங்க, நாங்கள் கொண்டு போயிட்டு அங்கே கொடுக்குறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பார்க்கலாம், பட் அவங்கக்கிட்டே ஷார்ட்டேஜ் இருக்குது, இதையே சொல்லி அவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க. அது அவங்க பாடு, அது அவங்க விஷயமா இருக்கட்டும். ட்ரம்ப் அவர்கள் பிரேசிலில் மிரட்டினார், 50% நான் வரி போட்டுருவோன்ற மாதிரிலாம் சொன்னார். ஐயா இது காலனி நாடுகள் கிடையாது,
உங்களுக்கு நாங்கள் அடிமைகள் நாடுலாம் கிடையாது. நீங்கள் சொன்னோடனே ஐயோ சாமி நாங்கள் பயந்துட்டோம் அப்படின்லாம் நாங்கள் கிடையாது, போட்டுக்கோ. அதே மாதிரி நான் பிரிக்ஸ் நாடுகள்கிட்டையும் கேட்டுக்கிறேன், நம்மளும் பதிலுக்கு வரி போட தொடங்கினா மட்டும்தான் அமெரிக்காவுடைய கொட்டத்தை அடக்க முடியும். வாருங்கள் பிரிக்ஸ் நாடுகளே போட்டு பொழந்து தள்ளிடலான்னு கேட்டிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு சாத்தியன்னு தெரியல. ஆனால் மனுஷன் தைரியமாக அந்த பக்கம் ஓரமாக போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார். அது அடுத்த மிக முக்கியமான தகவல். நம்ம இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஈரானை நோக்கி நகர ஆரம்பிக்கிறோம். யூகேயில் இருக்கக்கூடிய லா மேக்கர்ஸ்லாம் ஒரு பெரிய ஒரு மானியத்தேனைய பொன்மானில் கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. யாருக்குன்னா இப்போ பிரதமர் அவர்களுக்கு. தொடர்ந்து ஈரான் வந்து ஸ்பை வேலை பார்க்குறாங்க, சைபர் அட்டாக் நடத்துகிறாங்க, நம்ம மக்களை வந்து அசாசினேஷன் பண்ணுறாங்க, படுகொலை செய்கிறாங்க, அப்புறம் வந்து அணு ஆயுதத்தை தயாரிக்கிறாங்க. அதனால் MI5 என்ன சொல்கிறாங்கன்னா, ஜேம்ஸ் பாண்ட் டீம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்ம 2022 இன்ன வரைக்கும் 20 ஈரான் மக்கள் நம்ம மக்களை வந்து கிட்னாப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. அதாவது 20 UK மக்களை. பெரிய அளவுக்கான ஒரு கிரிமினல் கேங்காக இருக்காங்க IRGC. அதாவது ரஷ்யா எப்படி பண்ணுறாங்களோ அதை விட ஒரு டர்ட்டி ஒர்க்கை வந்து இவங்க பண்ணுறாங்க. இதுக்கு மேலே நம்ம சீரியஸ் கன்சிடராக எடுத்துக்கிட்டு ஈரான் மீது, குறிப்பாக IRGC மீது தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்களை அனௌன்ஸ் பண்ணி இன்னும் கடுமையான பொருளாதார தடைகளை போடணுன்னாங்க. அது இல்லாமல் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே UK மக்கள் யாரும் ஈரானுக்குள்ளே போகாதீங்க, தட்ஸ் எ பேட் ஐடியா, அதனால் தயவுசெய்து போகாதீங்கன்ற ஒரு அறிவிப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. இது கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது. இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் பீட்டர் எக்ஸத்துக்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் என்ன ப்ளஸ் என்ன நெகட்டிவ், அடுத்து என்ன பண்ணலாம், என்னெல்லாம் திட்டங்கள் வகுக்கப்படலாம்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் பெரிய அளவுக்கான ஒரு மீட்டிங்கை நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம். காசா வந்து முழுமையாக அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணுறது, ஹமாஸ் இல்லாத காசாவை உருவாக்குவது, அடுத்த கட்டத்தை எப்படி நோக்குவது, அடுத்தடுத்த திட்டங்கள் என்னன்றதை கம்ப்ளீட்டாக நாங்கள் ட்ரம்ப்புக்கிட்ட சொல்லிட்டோம். ஆல்மோஸ்ட் அவர் ஓகேன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறார். பட் இது எல்லாமே அவரோட முடிவில் தான் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கிறோம்னு இருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்களுக்கு சிக்கல் அப்படின்னு ஈரான் தரப்பில் சொல்கிறாங்க. ஏன்னா மொத்தம் ஒரு 100 இஸ்லாமிக் ஸ்காலர் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ இவர் வந்து அயதுல்லா அலி காமினி அவர்களை வந்து மிரட்டினாரோ, இந்த 2 பேருமே வந்து நீங்கள் எங்கே ஒளிஞ்சிருக்கீங்கன்னு தெரியும் அப்படி இப்படின்னு மிரட்டினாங்களோ, அப்பயே இவங்களை வந்து முடிச்சிட வேண்டியது தான். ஒருத்தர் வந்து எகெயின்ஸ்ட் த காட், இது எல்லாமே வந்து கடவுளுக்கு எதிரான நடவடிக்கையாகும். இன்னொருத்தர் வந்து கரப்ஷன் ஆன் எர்த்து, இது எல்லாமே க்ரைம் அண்டர் ஷரியத் லா படி வந்து க்ரைம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த க்ரைம் பண்ணதுனால அவங்களுக்கு டெத் பெனால்ட்டி நாங்கள் கொடுக்குறோம். அந்த டெத் பெனால்ட்டி வந்து கண்டிப்பாக சிவியர் பனிஷ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியல, எப்படின்னு தெரியல. பட் பயங்கரமான ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இனி அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்ல போகிறாங்க, இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஆக மொத்தம் இது ஓஞ்ச பாடு இல்லை, இன்னும் அதிகமாக தான் போயிட்டுருக்குன்றது கூடுதல் தகவல். அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஈரானுடைய ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த 12 நாள் இஸ்ரேல் வந்து அனுபவிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ரியல் டைம் கிரவுண்டு, எங்களோட ஆயுதங்களுடைய சக்திகளை வந்து புரிந்திருப்பாங்க. அது எங்களோட ஆயுதங்களை உலகிற்கு உணர்த்தியிருக்கிறோம், அதை மறந்து விடக்கூடாது, இஸ்ரேல் மறுபடியும் பொழந்து தள்ளிடுன்ற மாதிரி ஈரான் தரப்பில் சொல்லி ஒரு மிரட்டலையும் எடுத்திருக்கிறாங்கன்றது கூடுதல் தகவல். ஏன்னா இன்றைக்கி பத்திரிகைகளை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் ஆப்ஷன் வந்து ஈரான் மீது வைக்கிறாங்கன்றாங்க, கொஞ்சம் தள்ளி போடுறாங்க. பிளான் வந்து நேற்று நைட் அப்சர்வ் பண்ண வரைக்கும் என்னென்னா, உடனடியாக இல்லை, கொஞ்சம் தள்ளி போடுறாங்க. இடையில் ஒரு சில நாடுகள்லாம் வந்து சமாதானப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளையும் மேட்ச் ஃபிக்ஸிங் வந்து நடந்துட்டு தான் இருக்கிறது என்பதும் கூடுதல் தகவலாக சொல்ல முடியனால. அப்புறம் எமினி யவுதிகள் வந்து இந்த ஒரு வரைபடத்தை வெளியிட்டு பெர்முடா ட்ரையாங்கலுக்கு இணையாயிடுச்சு ரெட் சி, இதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு சம்மந்தப்பட்ட கப்பல் எதுவுமே போகாதுன்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ கடந்த 2 நாட்களாக எமினி யவுதிகளோட ஸ்டேட்மெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, அமெரிக்காவை வந்து ஒரு வார்த்தை கூட இழுக்கலை, அமெரிக்காவை எச்சரிக்கையும் கொடுக்கல. இதை நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். இன்றைக்கி கூட என்ன சொன்னாங்கன்னா, இஸ்ரேலுக்கு சார்ந்த நிறுவனங்கள், இஸ்ரேலுக்கு உதவி செய்கிற நிறுவனங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னெல்லாம் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்க, பட் அமெரிக்காவுக்கு கொடுக்கல, இஸ்ரேலை மட்டும்தான் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இதெல்லாம் கத்தார் பண்ணுற மேட்ச் ஃபிக்ஸிங். கத்தார் வந்து உள்ளே புகுந்து நீங்கள் அமெரிக்காவை எதுக்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, அவங்க வீரமாகவே இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டோம், அதனால் நீங்கள் அமைதியை இஸ்ரேலை மட்டும் இது பண்ணுங்கள், இஸ்ரேலை மட்டும் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னதுனால நான் இந்த 2-3 நாளாகவே தொடர்ந்து ஒரு வாரமாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க முடியுது.
அமெரிக்கா அவங்க இன்னும் உள்ளே இழுக்காமல் இருக்கிறாங்கன்றது கூடுதல் சிறப்பு தகவலாக பார்க்க முடியுது. அந்த லெபனானுக்குள்ளார எப்படி எமினி ஹவுதிகள் வந்து இன்றைக்கி கோட்டாப்படி தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்கல் நிகழ்த்துறாங்களோ, அதே மாதிரி இஸ்ரேலை வந்து இன்றைய கோட்டாவில் யாருப்பா இன்றைக்கி ஹெஸ்புல்லா சார்பாக யாருப்பா இன்றைக்கி தாக்குதல் நடத்த வேண்டியது, ஐயா அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வரும். ஹெஸ்புல்லானுடைய மிக முக்கிய கமாண்டர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட உசைன் முசீர் அவர்கள் வந்து இருந்திருக்காங்க. நேற்று கூட ஒருத்தர் நான் சொல்லியிருந்தேன், தொடர்ந்து இவர் மட்டும் இல்லை, இவரோட பயணிக்கிற நபர் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரோன் தாக்குதல், யாராவது ஒருத்தர் வந்து தாக்குதல் நடத்திட்டே இருக்கிறாங்க, அவங்களும் இறந்துகிட்டே இருக்கிறாங்க. சரி, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தலைவர் போனால் 100 தலைவர் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கு இது வந்து அவங்க பழகிக்கிட்டாங்க. அடுத்து ஏன்னா 100 தலைவர் உருவாக போகிறாங்க இல்லையா, அதனால். ஏன்னா இஸ்ரேல் தொடர்ந்து அங்கே ஹெஸ்புல்லா மீது தாக்குதலை நிகழ்த்திட்டே இருக்காங்க. அடுத்தடுத்த தலைவர்கள் குறி வைத்து அந்த குறைவே கிடையாது. அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சதுலேருந்து அது கவுண்டிங் போயிட்டே தான் இருக்குன்றது. அதே மாதிரி ஈரானுக்குள்ளாரிய மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 3 அணுநிலைகள் இருந்தும் 400 கிலோ என்ரிச் பண்ண யுரேனியம் வந்து கண்டிப்பாக வெளியே எடுத்துகிட்டு போகல. ரொம்ப சென்சிட்டிவான விவகாரம்ன்றதுனால அது வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போகல, அங்கேயே தான் இருக்குது. பட் ஆனால் தொடங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் தாக்கல் நடத்தோன்னு இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்க. ஐயா, இதுக்கு முன்பெல்லாம் வந்து ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக இருந்தது. இன்று கூட ஒரு உயர்ந்த கட்டிடம் தெஹரானுக்குள்ளார ஹாம்ஜானி அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு முக்கியமான பகுதி கரெக்டாக பாத்ரூமில் வெடிச்சிருக்கு. மேபி ஃபேமிலியோட அவுட்டு. அது மொசாதோட வேலை தான் கிளியராக தெரியுது. பட் இஸ்ரேல் பாருங்கள், ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து கேஸ் லீக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த தாக்குதல் எங்கே நிகழ்ந்தது அப்படின்னா, அது ஏதோ ஒரு ஐஆர்ஜிஸோட கமாண்டர், அப்படி இல்லைன்னா நியூக்ளியர் சயின்டிஸ்டோட அடுத்த ஆள்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஈரான் மறுக்கிறாங்க. இந்த மாதிரியான சம்பவம் தொடர்ந்து அங்கேயே நடைபெற்று கொண்டே இருக்கிறது என்பதும் கூடுதல் தகவல். இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நான் நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன். நான் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு செக் ஒன்று வைத்திருக்காங்க. அது என்ன செக் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியோடு நான் அடுத்த பதிவில் நம்ம பேசலாம். நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.